ஹாய்ப்பா, எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி நான் ஒரு சில வீடியோவை பார்த்து எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. அதை உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஓகே, இந்த மாதிரி சோபாக்கள்லாம் நம்மளுக்கு அப்படியே லேஸாக இறங்கும். நல்லா எட்ட அப்படியே சாஞ்சு அப்படியே ரொம்ப அப்படியே ரொட்டி மாதிரி போயிடும். அதுக்கெலாம் நான் ஸ்பாஞ்சு வச்சு நம்ம வச்சு அடைக்க வேண்டிய அவசியமே இல்லை. நம்மளுக்கு பழைய துணி இருந்தாலே நீங்கள் எல்லாம் சூப்பராக இந்த மாதிரி வச்சு நல்லா சரிசமமாக வச்சு ஜிப்பு போட்டுடலாம். இப்போ நம்ம அந்த குட்டி தலானியை நம்ம செஞ்சது தான் அதை பற்றி வீடியோ பார்க்கலாம். ஓகே, பழைய துணிகள், பழைய டவல், பழைய புடவை எதாக இருந்தாலும் சரி, யூஸ் இல்லாத பொருள்லாம் நீங்கள் வச்சு செஞ்சுக்கிறலாம். அதே மாதிரி இந்த மாதிரி லூஸாக கொஞ்சோண்டு காலியாக இருக்கும், அந்த மாதிரி இடத்தையும் நம்ம அப்படியே ஃபுல் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதே நேரத்தில் குட்டி குட்டி தலானியும் நம்ம எப்படி செய்யலாம், தைய மிஷினே இல்லாமல், ஸ்பாஞ்சே இல்லாமல் நம்ம எப்படி செய்யலாம்னு வீடியோவில் போகலாம். ஓகேயா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இப்போ வீடியோவில் போகலாமா? நான் இன்றைக்கி இதுக்கு யூஸ் பண்ணுறது பெனியன் நைட்டி, அதுக்கப்புறம் மிக்ஸி, பெனியங்கள், அதுக்கப்புறம் சாஃப்டான துணிகளை யூஸ் பண்ணுறப்பா. ஓகே, நீங்கள் புடவைகள், பெட்ஷீட்டு, பழைய பெட்ஷீட் இருந்தால் கூட இதுக்கு நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். நம்ம நல்லா போட்டுட்டு கொஞ்சம் பிஞ்சது அதெல்லாம் வச்சு இதை செய்யலாம். உரைக்கு நான் வாங்கி ரொம்ப நாளாக இருந்துச்சு இந்த உரை. சரியா? அதோட தலானியெல்லாம் ரொம்ப லேசாக இருந்துச்சு. அந்த தலானியெல்லாம் நான் என்ன செஞ்சேன், ஒரு தலானியை 2 தலானி ஆக்கிட்டேன். இந்த உரை மட்டும் நம்மளுக்கு இருந்துச்சு. 2க்கு ஜிப்பு இருக்குது, 2க்கு ஜிப்பு போயிடுச்சு. அதில் நான் இப்போ இந்த துணியெல்லாம் வச்சு நான் உங்களுக்கு தலானி செஞ்சு காட்ட போகிறேன். அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. நம்ம எதுவுமே செய்ய வேண்டியதில்லை. அந்த உரை மட்டும் இருந்தால் போதும். உங்களுக்கு உரை இல்லைன்னா கூட இந்த மாதிரி குட்டி குட்டி தலானி உரை மாதிரி நீங்கள் பெரிய தலானி உரை, பழைய உரை இருந்தால் கூட நீங்கள் தச்சுக்கரலாம். இல்லைன்னா வேறு எது நைட்டி இருந்தால் கூட நீங்கள் தச்சுக்கரலாம். இந்த மாதிரி நல்லா சாஃப்டான துணியெல்லாம் அப்படி உள்ளுக்கு வைங்க. என்ன இது நான் ஸ்பாஞ்சு இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு பஞ்சு இருந்தால் அந்த அளவுக்கு கணக்காது. இது துணி வைக்கிறனால நம்மளுக்கு கணக்குது, அவ்வளோதான் வித்தியாசம். மற்றபடி தலானி சூப்பராக ரொம்ப நல்லாவே இருக்குப்பா. கண்டிப்பாக நீங்கள் பழைய துணி, நம்ம போட முடியாத துணி, சின்னதாக போன துணி, யாருக்காவது கொடுக்க முடியலை அப்படின்னா நீங்கள் இந்த துணியை வச்சு நீங்கள் செஞ்சுக்கலாம். பிஞ்சது எல்லாத்தையும் வச்சு நீங்கள் செஞ்சுக்கலாம். சரியா? நைட்டி, பழைய பெட்ஷீட்லாம் யாரும் கொடுக்க மாட்டோம்ல, அதெல்லாம் வச்சு நீங்கள் அழகாக சூப்பராக 2 பெட்ஷீட்டு வச்சிங்கன்னா ஒரு சின்ன தலானி ரெடி உங்களுக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். புடவையில் ஒரு 2 புடவை வச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும் இந்த குட்டி தலானிகளுக்கு. செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு ஃபீட்பேக்கை சொல்லுங்களேன். ஓகேயா? இதை நம்ம வச்சாச்சு. இதுக்கப்புறம் இதில் ஜிப்பு இல்லை. ஜிப்பு இருந்தால் நீங்கள் டக்குன்னு மூடி தலானி ரெடி, அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஓகேயா? இந்த உரையெல்லாம் வாங்கி நான் ரொம்ப நாளாக இருந்துச்சுப்பா, கிட்டத்தட்ட 15 வருஷம் ஆயிடுச்சு. என் மகளுக்கெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி இது வாங்கினது. இதை நான் சோபாவில் வைப்பேன். ஓகேயா? சோபாவில் ஒரு நம்ம வீட்டில் இந்த மாதிரி குட்டி தலானி ஒரு 10லேருந்து 20 தலானி இருக்குதுன்னு நினைக்கிறேன். கணக்கில் நிறையாவே இருக்குது. இப்போ நம்ம இதை ஊசி நூல் வச்சு தைக்கணும். இந்த மாதிரி நைட்டிலாம் இருந்துச்சுன்னா நீங்கள் வச்சுக்கிறலாம். இதெல்லாம் நல்லாயிருக்கும், நல்லா சாஃப்டாக இருக்கும். தலானி நம்ம தலைக்கு வச்சு படுக்கவா இல்லை வைக்கவா நம்மளுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். ஓகே, நீங்கள் இந்த மாதிரி தலானி உங்களுக்கு வேண்டாம், பெரிய தலானி தான் வேணும் அப்படின்னா பழைய தலானி உரை வச்சுருப்பீங்களா, அப்போ நீங்கள் இதே மாதிரி செஞ்சு தச்சு உரை போட்டுருங்க, முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான், உங்களுக்கு தலானி ரெடி. இதுக்கு மேலே துணியை ஸ்டோரில் அடைச்சி வச்சுக்கிட்டுலாம் இருக்காதீங்க. இந்த மாதிரி செஞ்சுக்கிறங்களேன், ரொம்ப நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிக்கிறலாம்ல. இந்த தலானிகள்லாம் இருந்துச்சுண்டா நான் குட்டி குட்டி தலானி செய்கிறேன். நீங்கள் பெரிய தலானி கூட இதே முறையில் செஞ்சுக்கலாம். இப்போ ஜிப்பு இருந்துச்சுன்னா டக்குன்னு அந்த உரைக்கு நீங்கள் ஜிப்பை போட்டுடலாம், முடிஞ்சிருச்சு. உரை வேண்டாம் போட்டுக்கிறோங்க. உரை போட்டிங்கன்னா அந்த தலானி நம்மளுக்கு அழுக்காக போகாது. அவ்வளோதான். நம்ம பழைய துணியை சும்மா அடைச்சி தானேப்பா வச்சுருக்குறோம், அதை வச்சு இந்த மாதிரி தலானியாக நம்ம ரெடி பண்ணிடலாம். நீங்கள் தாராளமாக ரெகுலர் யூஸ்க்கு இதை யூஸ் பண்ணலாம். ஜிப்பு வைக்க முடிஞ்சால் வச்சுருங்க. எனக்கு இதெல்லாம் வைக்கிறதுக்கெலாம் சாத்தியம் இல்லை. அதனால் நான் என்ன செய்கிறேன், ஜிப்பு இல்லாத ஊசி நூல் வச்சு நான் தச்சிட்றேன். அதே நேரத்தில் ஜிப்பு உள்ளது ஜிப்பு வச்சு மூடிட வேண்டியதான். ஓகே, இப்போ இதுக்கு ஒரே ஒரு குறுக்கு தையல், அதாவது அந்த முடிச்சு போடுறோம்ல, அதை உள்ளுக்கு வச்சு முடிச்சு போட்டுருங்கப்பா. ஓகே, உள்ளுக்கு வச்சு அதை வச்சுட்டு அதுக்கப்புறம் மேலாப்பில் நீங்கள் தைங்க. ஏன்னா அந்த முடிச்சு வர தெரியும், அதை நம்ம அழகாக கட்டிங் பண்ணி விட்டுறலாம். சரி, இது வச்சாச்சு, முடிஞ்சிருச்சு. இன்னொரு தலைவாணிக்கு நான் அந்த முடிச்சு போடுறோம்ல, அதை உள்ளுக்கு வச்சு அப்புறம் வெளியில் தைக்கிறேன். இந்த மாதிரி அப்படியே வச்சு சும்மா சிஞ்சாயாக உங்களுக்கு எப்படி தைக்க தெரியுமோ அப்படி தைங்க. நான் இப்படி மேலே கீழே அப்படியே வச்சு தைக்கிறேன். அவ்வளோ முடியும். இதில் மஞ்சள் நூல் போட்டாலும் நல்லாயிருக்கும். அடுத்த தலைவணிக்கு நான் மஞ்சள் நூல் போட்டு நான் தைக்கிறேன். சரி, அதை தைச்சி முடிச்சாச்சு. அவ்வளோதான். கடைசிக்கு ஒரு முடிச்சு போட்டுக்கிறோங்க. தைச்சி முடித்ததோடு நல்லா ஒரு முடிச்சு போட்டுக்கிறோங்க. ரொம்ப அழகாக நீட்டாக இருக்க பாருங்கள். அவ்வளோதான். இப்போ இது மஞ்சள் நூலுக்கு இந்த முடிச்சு உள்ளுக்கு வச்சுருக்கிறேன். இது இன்னொரு தலைவாணி. இந்த மாதிரி வச்சு தைக்க வேண்டியதான். இந்த மாதிரி தைச்சின்னா உங்களுக்கு நல்லா நீட்டாக ரொம்ப அழகாகவே இருக்கும், பார்க்க நல்லாயிருக்கும். சரியா? நம்மளுக்கு தலானி இல்லாத பட்சத்துக்கு வச்சுக்கலாம். நீங்கள் சோபாவில் வைக்கலாம், இல்லைண்டா நம்ம பெட்ரூமில் வச்சுக்கிறலாம். யார் வந்தால் நீங்கள் எடுத்து கொடுக்கலாம், இல்லை நம்ம இதை வச்சு படுத்துக்கிறலாம். நல்லா சின்ன தலானியாக நல்லா க்யூட்டாக ரொம்ப நல்லாவே இருக்கும். பொதுவாக இதெல்லாம் நான் டிவி பார்க்குற சோபா கிட்டலாம் வச்சுருவேன்.
ஒரு 2 தலவாணி மட்டும் பெட்டில் இருக்கும் எப்போவுமே. நம்ம வீட்டில் இந்த மாதிரி குட்டி குட்டி தலவாணி வந்து ஒரு 10லேருந்து ஒரு 20 தலவாணி இருக்குப்பா. இது நல்லாவே யூஸ் ஆகுது. நீங்களும் இந்த மாதிரி தலவாணி வேண்டாம் வாங்கிக்கிறங்க. இல்லைன்னா இந்த மாதிரி பழைய உரைகள் இருந்தால் கூட நீங்கள் இது பண்ணிக்கிறலாம். இல்லைன்னா நீங்கள் என்ன செய்யணும், உரையும் தலவாணி வாங்க முடியலை அப்படின்னா உங்களுடைய பழைய பெட்ஷீட் தலவாணி இருக்குல்ல, அது இந்த மாதிரி சின்னதாக்கி தைச்சி இந்த மாதிரி தைச்சி உள்ளுக்குள்ளே அந்த பழைய துணிகளை வச்சு நீங்கள் வச்சுக்கிறலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்கள் வசதி தக்கன உங்கள் தோது தக்கன பார்த்துக்கிறோங்கப்பா. இப்போ 2 நம்ம வந்து தைச்சாச்சு, 2 வந்து ஜிப்பு இருந்துச்சு. மொத்தம் இப்போ நம்ம 4 தலானி ரெடி பண்ணிட்டோம். ஓகேயா. இது இப்போ நம்ம ஸ்டோரில் கிடந்தால் அது வேஸ்ட்டாக தானே போகும். கரப்பாம்பூச்சியும் அது வந்து மொச்சிக்கிட்டு நம்மளுக்கு வேஸ்ட்டாக தானே போகும். ஸ்டோரையும் க்ளீன் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. அதே நேரத்தில் உங்களுக்கு தலானியும் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக அதை செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்கிறீங்களா? இப்போ என்ன இந்த தலானிக்கு வந்து இப்போ நம்ம துணி வச்சுருக்கனால கணக்குது தலவாணி. அதுவே ஸ்பாஞ்சு வச்சோம்னா நமக்கு நல்லா லேஸாக இருக்கும். அது ஒன்று தான்ப்பா வித்தியாசமாக இருக்குது, வேறு ஒன்றுமே இல்லை. ஓகேயா. இதேமாதிரி நீங்கள் ஸ்பாஞ்சு வாங்கி கூட நீங்கள் வச்சுக்கிறோங்க. உங்களுக்கு லேஸாக வேணுண்டா துணி வச்சா கொஞ்சம் கணக்குது. இந்த தலவாணிக்கு பாருங்களேன், உள்ளுக்குள்ள வந்து ஒரு சின்ன ஒரு தலானி போட்டு இந்த உரை போட்டு வச்சுருக்கிறேன். நிறைய இடைவெளி கிடக்குது. ஓகே. அதுக்கு நான் என்ன செய்கிறேன், இந்த புடவைகள் எதுவும் இருக்கும்ல, ஒரு 2 புடவை இருந்தால் கூட போதும்ப்பா. அந்த மாதிரி அது உள்ளுக்கு அழகாக சரி சமமாக அப்படியே உள்ளுக்கு அப்படியே வச்சு நல்லா வச்சு நீங்கள் ஜிப்பு போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த தலானியும் நல்லா ஃபுல்லாயிரும். தலானி வந்து கொஞ்சம் காலியாக இருக்குல்ல, ஏன்னா அதில் உள்ளுக்கு சின்ன தலானி ஒன்று, பழைய தலானி சின்னது ஒன்று வச்சுருக்கிறேன். மேலே உரை போட்டு வச்சுருக்கிறேன் பாருங்கள். அந்த உரை நல்லாத்தான் இருக்குது. அதனால் நான் இதில் என்ன செய்கிறேன், அந்த புடவை ஒரு 2 புடவை நீங்கள் உள்ளுக்கு சொருனீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். ஓகே. 2 புடவை, இது வந்து புடவையில் வந்து பாதி, அதனால் நான் வந்து 4 வைக்கிறேன். அப்படி இப்போ கணக்கு பார்த்தா 2 புடவை, சாஃப்டான 2 புடவையை நீங்கள் அழகாக உள்ளுக்குள்ளே அப்படி வச்சு நல்லா அப்படி வச்சு விட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா ஸ்பாஞ்சாக நல்லாயிருக்கும். பொசுன்னு இருக்கும். ஏற்கனவே ஒரு தலவாணி வரை இருக்குல்ல, இதை வந்து நம்ம வந்து நல்லா கொஞ்சம் லூஸாக இல்லாமல் நல்லாவே தலாணி மாதிரி ஆக்கியாச்சுப்பா. அந்த ஜிப்பை வச்சு நீங்கள் மூடி வச்சுருங்க. இந்த தலாணி உரையெல்லாம் வாங்கி ரொம்ப காலாச்சு, வருஷ கணக்கெலாம் எனக்கு யாவும் இல்லை. ஆனால் நல்லாத்தான் இருக்குது. அதனால் நான் தூக்கி போடுறதில்ல. அதே மாதிரி அந்த ஏற்கனவே செஞ்ச தலானியும் வாங்கி கிட்டத்தட்ட 18-15 வருஷம் இருக்கும். எனக்கு யாவும் இல்லை. ஒரு தடவை கேளில் போயெல்லாம் வாங்கினது. சரியா. அவ்வளோதான். வேறு உரை வாங்கி கூட இங்கே மேலே போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு தலானி நம்ம ரெடி பண்ணியாச்சு. இந்த மாதிரி நம்ம பழைய துணிகளை வச்சு நல்லா யூஸ்ஃபுல்லாக நீங்கள் மாற்றிக்கிறலாம். கொடுக்க முடிஞ்சால் நீங்கள் கொடுத்துருங்க. கொடுக்க முடியாத துணிகளை நீங்கள் இந்த மாதிரி நம்ம ரெகுலர் யூஸ்க்கு நீங்கள் பண்ணிக்கிறலாம். ஓகே. பாருங்கள், இப்போ நம்ம வந்து எத்தனை தலானி சூப்பராக ரெடி பண்ணிட்டோம்ல. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். ஓகே. இது நம்ம தைக்கலாம் வேண்டியதில்லை. ஜிப்பு மட்டும் இருந்துச்சுன்னா நீங்கள் சூப்பராக பண்ணிடலாம். ஜிப்பு இல்லைன்னா தைச்சிக்கிற வேண்டியது, அவ்வளோதான். வந்து புடவை வச்சது வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது. அந்தளவு கணக்கில் சாஃப்டான புடவை வச்சது. அதே மாதிரி நம்ம வந்து டீசெட் பெனியன், டீசெட்டு மெக்ஸி, டீசெட்லாம் வச்சது நம்மளுக்கு கொஞ்சம் தலானி கொஞ்சம் அதே முறையே நீங்கள் வந்து இந்த மாதிரி லூஸாக இருந்துச்சுன்னா சோபாவோட இது நம்மளுக்கு மேலே வைக்கிறது. ஓகே. அது கூட லூஸாக இருந்தால் நீங்கள் துணியில் அப்படியே வச்சு நல்லா உள்ளுக்கு வச்சு நல்லா சரி சமமாக வச்சு ஜிப்பு போட்டு நீங்கள் இப்படி வச்சிடலாம். அதுவும் நல்லாயிருக்கும். ஓகே. இந்த மாதிரி பல இதுகளுக்கு நீங்கள் இந்த டிப்பை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். ஓகேயா. துணியெல்லாம் இருந்துச்சு, நீங்கள் எதுக்காவது யூஸ் பண்ண வேணும், இல்லை உங்கள் பசங்களோட சட்டையெல்லாம் நீங்கள் வைக்கணும் அப்படின்னா இப்படி அட்டைப்பெட்டியில் அதாவது போட்டு நல்லா போட்டு மூடிடுங்க. அதில் பச்சை உருண்டை இதெல்லாம் போட்டு வச்சு இந்த மாதிரி கோத்தால வச்சிங்க அப்படின்னா ஒட்டி வச்சுருங்க. நம்ம ஒட்டி தான் இருந்துச்சா இல்லை என்ன செஞ்சாங்கன்னு தெரில. இது ஏற்கனவே இந்த துணிகள் ஃபுல்லாகவே சூட்டுகேஸ்கில் இருந்துச்சு. எப்படி கோத்தாவுக்கு மாறிச்சின்னு தெரில. ஒரு சட்டை பெரியவனோட சட்டை இது வந்து நம்மளுக்கு வீணாக போச்சு. இதை வந்து வாஷ் பண்ணி பார்க்க நல்லா இருந்தால் நம்ம எடுத்து எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி தான் நம்ம கொடுக்க போகிறோம். இதுக்கு மேலே இதை வச்சுருக்கிறாப்புல இல்லை. இல்லை அவருக்கும் உடம்பு வந்து கொஞ்சம் பெருசாகிடுச்சு. இதுக்கு மேலே அவருக்கு இதை வச்சுருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் யாவமாக வச்சுருந்தேன். இதை நம்ம என்ன செய்வோம், துவைச்சி நல்லா வாஷ் பண்ணி வாஷிங் மிஷினில் போட்டு நல்லா துவைச்சி மடித்து கொண்டு போய் இந்த பழைய துணி கொடுக்குற இடத்துல கொடுத்துட்டோம் அப்படின்னா யாருக்காவது உதவியாக இருக்கும். சரியா. இந்த மாதிரி நம்ம எப்போவுமே வந்து அழுக்காவோ வாடையோ உள்ளதை கொடுக்கக்கூடாதுப்பா. நல்லா வாஷ் பண்ணி நல்லா கமாமண்டு மனமாத்தான் நம்ம கொடுக்கணும் அடுத்தவங்களுக்கு கொடுக்குறது. ஓகே. அப்போ தான் நம்மளுக்கு நல்லா திருப்தியாக இருக்கும், அவங்க வாங்குறவங்களுக்கும் திருப்தியாக இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் சந்திக்கலாமா? பை. See you.